முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் புதிய கட்சி ஒன்று உருவாக்கப்படுமா என தற்போது அதிகம் பேசப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை வாரியப்புல பகுதியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தொடர்பில் தீர்மானமிக்க சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வடபில் மாகாண சபை உறுப்பினர் டி.பி. ஹேரத்தின் வாரியப்புல வீட்டில் வடபில் மாகாண ஆளும் கட்சி உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவும் இதில் கலந்து கொண்டிருந்தார். மகா சங்கத்தினரும் இந்த கூட்டத்துக்கு ஆசி வழங்கியதுடன் உள்ளக கலந்துரையாடல் தொடர்பில் செய்தி சேகரிப்பதற்கான வாய்ப்பு ஊடகங்களுக்கு கிடைக்கவில்லை. கூட்டம் நிறைவடைந்து வெளியேறிய போது புதிய கட்சி ஆரம்பிக்கும் திட்டம் உள்ளதா என முன்னாள் ஜனாதிபதியிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியதுடன் அதற்கு அவர் வழமை போன்று பதிலளித்தார். இன்று வடமேல் மாகாண சபை உறுப்பினர்கள் இணைந்து தீர்மானம் எதனை மேற்கொண்டார்களா? நாம் அனைவரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள். சமசமாஜ கட்சி, மகாஜன கட்சி ஆகியவற்றின் மாகாண சபை உறுப்பினர்களும் உள்ளனர். எனது தொகுதி இது, எனது மாவட்டமே இது. தாமரை மலரில் போட்டியிட உள்ளதாக தகவல் உள்ளது. யார் கூறியது? எனக்கு அது தெரியாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பலர் அங்கிருந்து வெளியேறிய பின்னரே முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறினார். எவ்வாறாயினும் சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் உண்மையாகவே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்திக் கொண்டது. முழு நாட்டினதும் அரசியலை புதிய வழித்தடத்தை நோக்கி இட்டுச் செல்லும் வகையில் மக்களை ஒன்றிணைக்கும் திட்டம் ஒன்று குறித்து எனது வீட்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச ஆகியோர் தலைமையில் கலந்துரையாடப்பட்டது. இதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க அவர்கள் தீர்மானித்துள்ளார்கள். குறிப்பாக நாம் அலுவலகம் ஒன்றை திறந்து இந்த பணிகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் என்பதை கூற வேண்டும். வடமேல் மாகாண சபையின் ஆளும் கட்சி உறுப்பினர்களை சந்திக்க வேண்டியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எமக்கு அறிவித்திருந்தார். இதற்கமைய டி.பி. ஹேரத்தின் வீட்டில் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் சந்திப்பு நடைபெற்றது. ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරුන්ගේ හමුවක් තිබුණා. මං හිතන්නේ ஆம், தேசிய அரசாங்கத்திற்கு எதிரான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் குழு ஒன்று எதிர்க்கட்சியில் அமர்ந்துள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் சுமார் 40 உறுப்பினர்கள் இந்த குழுவில் இருக்கின்றனர். இவர்கள் தலைமையில் எதிர்காலத்தில் புதிய அரசியல் கட்சி ஒன்று உதயமாகும். நாம் அந்த கட்சியூடாக கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் கூட்டு அரசாங்கம் முன்னெடுக்கும் செயற்திட்டங்களை தோற்கடிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்வதற்கு எண்ணியுள்ளோம். මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ නායකත්වයේ அதனை அறிவிப்பதற்கான காலம் வரவில்லை என நினைக்கின்றேன்.